World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இது பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக முதல் பேச்சாளராக யாருன்னா நம்மளுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மேடம் கஜலட்சுமி அவர்கள் பாத்தீங்கன்னா பேச போறாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நம்ம ஜோதிட துறையில இருக்கிறாங்க. இவங்களுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா ஆடியில் மறைந்திருக்கும் திருமண யோகம். நல்ல அருமையான தலைப்பு. ஆடினாவே கல்யாணம் வேணாம், வீடு காலி பண்ண வேணாம் இப்படின்ற மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆடியில் மறைந்திருக்கும் திருமண யோகமே இருக்குன்றத மாதிரி பேச வராங்க. அம்மா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். ஓம் கம் கணபதியே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலய நிறுவனரும் எங்கள் குருநாதருமான டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக உலகெல்லாம் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் எங்கள் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம ஆடி மாசம் பிறந்துருச்சு இல்லையா? இப்போ ஆடி அப்படின்னு சொன்னாலுமே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்மன் வழிபாடு, புனித நதிகள்ல நீராடுதல், இதெல்லாம் தான் நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வரும். சரிங்களா? இப்போ அம்மன் வழிபாடுக்காக நம்ம நதிகள், புனித நதிகளுக்கெல்லாம் போறோம். புனித நதிகளுக்கெல்லாம் போகும்போது புனித நதிகள்ல இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, அதுலயுமே குளிக்க கூடாதுன்ற ஒரு 3 நாட்கள் அப்படின்றது இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வ நதி ரஜஸ்வலை அப்படின்னு ஆடி 1, ஆடி 2, ஆடி 3 இந்த 3 நாட்கள் இருக்கு. இந்த 3 நாட்கள் மட்டும் நம்ம புனித நதிகள்ல நீராடுதல் தவிர்த்துக்கிட்டோம்னா நல்லது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா இந்த நதிகள்ல எல்லாருமே நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன, தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோவிலுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், புனித நீராடுதல் அப்படின்றது இருக்கு. அதுல இந்த ஆடி மாதம் பண்ணும்போது இந்த ஓடும் நதிகள், ஆறுகள் இதுல நீராடுறது நமக்கு கர்ம வினைய போக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நதிகள்ல நீராடும் போது என்ன செய்யறாங்கன்னா சில பேர் இந்த ஷாம்பு, சோப்பு, எண்ணெய்ங்க இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதை செய்யறதே ஒரு பாவ செயலா இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோவிலுக்கு நம்ம ஒரு புனிதத்துக்கு, நம்மளோட வேண்டுதலுக்கு, நம்ம ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு நம்ம போறோம் கோவிலுக்கு. அப்ப போகும்போது என்ன செய்யலாம்னா வீட்டுல இருந்தே நம்ம குளிச்சு சுத்தமா ரெடி ஆயிடணும். நீங்க வெளியூருக்கு போயிருந்தாலும் ரூம்ல எங்கன்னா தங்கி இருந்தீங்கன்னா கூட அங்கேயே நீங்க எல்லாமே குளிச்சு சுத்தமா தான் போயிட்டு அந்த நதிகள்ல மூழ்கி எந்திரிக்கணும். அவ்வளவுதான், தலை மூழ்கி எந்திரிக்கணும். அது நம்ம கர்ம வினைய பூக்கிடும். இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் சில பேர் தெரியாம கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சா யாரும் செய்ய மாட்டாங்க. அதாவது நதிகள்ல குளிச்சிட்டு இருக்கும்போது சிறுநீர் கழிக்கிறது, இது ரொம்ப மகா 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 பாவ செயலுங்க. ஏன்னா தண்ணியோட தண்ணி தெரிய போறதில்ல அப்படின்னு செய்யறாங்க. அது மிக பாவமான ஒரு செயல். அதனால அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா அந்த நதியில அந்த ஆறுல ஓடுற அந்த தீர்த்தத்தை தான் எடுத்துட்டு போய் சுவாமிகளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்ப திருச்சியில போய் பாருங்க, காலையில 6 மணிக்கு அந்த அம்மா மண்டபத்தாண்ட யானையில தங்க குடத்துல அந்த காவேரி நதியை தான் அங்க இருக்கிற ஜலத்தை தான் எடுத்துட்டு போவாங்க சுவாமி அபிஷேகத்துக்கு எல்லாமே. அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நீரை நம்ம அசுத்தமா ஆக்கக்கூடாது. இது கவனத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? அடுத்தது நம்ம ஆடி மாசம் அப்படின்னும் போது முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திருமண தடை அப்படின்னு வருதுனாலுமே அதுக்கு அந்த தடைக்கு முதல்ல ஒரு தடை போறது என்னன்னா இந்த வழிபாடுகள்லாம் நம்ம செய்யாம இருக்கிறது தான். அதனால அந்த முன்னோர் வழிபாடுகளை அந்த ஓடுற தண்ணிங்களாண்ட இந்த மாதிரி இடத்துங்கள செய்யற, அதுக்குதான் ஆடிப்பெருக்கு அப்படின்றத கூட முன்னோர்கள் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அது செய்வாங்க அப்படின்றதுக்காக. அதனால அந்த முன்னோர் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு, இது கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல அந்த நதிகள் இருக்கிற கோவிலுக்கு, அந்த மாதிரி ஆறுகள் பக்கத்துல இருக்கிற கோவில்ல போயிட்டு நீங்க செய்யறது ரொம்ப அருமையான ஒரு பலத்தின தந்துரும்.
சரிங்களா? சரி, நம்ம வந்து இப்ப திருமணத்துக்கு வருவோம். சரிங்களா? திருமணத்துக்கு யாரை பார்ப்போம்? குரு, சுக்கிரன், செவ்வாய், ராகு, கேது, இப்படி எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அதுல வந்து இப்போ குரு வந்து சரியில்லை. இப்போ ஒரு ஜாதகத்தை வந்து எடுத்துட்டு வராங்க திருமணம் பார்க்கறதுக்கு ஜோதிடர்கிட்டன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க ஜோதிடர்கிட்ட வந்தானே, என் பையனுக்கு குரு பலம் வந்துச்சா, என் பொண்ணுக்கு குரு பலம் வந்துச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அந்த வந்து குருன்றது வந்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு முதல் ஒரு இடத்துல இருக்காருன்றது நமக்கு எல்லாமே தெரியுது இல்லையா? அப்போ வந்து குரு தோஷம் யாருக்கெல்லாம் இருந்தாலும் சரி, அதாவது குரு பாவகிரகங்களோட சம்பந்தப்பட்டு இருந்தாலோ அஸ்தங்கமா இருந்தாலோ இந்த மாதிரிலாம் எது இருந்தாலுமே சரி, அது நிவர்த்தி செய்யறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆடி மாசம் வந்து, அதாவது ஜூலை மாசம் 29ஆம் தேதி குரு பூர்ணிமா அப்படி வருது. அந்த நாள்ல வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் அதை வாங்கிக்கங்க. மஞ்சள் வஸ்திரம் வாங்கிட்டு தாம்பூலம் தட்சணை வச்சு மஞ்சள் கலர் லட்டு, மஞ்சள் நிறத்துல தான் இருக்கணும் லட்டு, அது வச்சு நீங்க வந்து குருமார்களுக்கு, அதாவது நீங்க வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து தொழில் கற்றுக் கொடுத்த குருமார்களா இருக்கலாம், அல்லது கோவில்ல இருக்கிற குருக்கள் கூட சரி, இவங்களுக்கு யாருக்குனாலும் சரி அந்த வந்து வஸ்திரத்தை வந்து தானம் கொடுத்து நீங்க அவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது வந்து குரு தோஷம் என்பது வந்து கண்டிப்பா விலகுங்க. குருவோட அனுகிரகம் கிடைக்கும். அது கிடைச்சாலுமே நம்மளுக்கு அந்த திருமணத்திற்கான வழி வந்து கிடைச்சிரும். இது வந்து நெய் விளக்கு ஏற்றி தான் நம்ம எந்த ஒரு வழிபாடுமே சரி, விளக்கு ஏற்றாம வழிபாடு செய்தால் அது வந்து சிறக்காது. விளக்கு ஆலயத்துக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கு 2 விளக்கு 5 விளக்கு 6 விளக்கு அந்த மாதிரி கணக்கு, ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒரு விளக்கு கணக்கு இருக்கு. பொதுவா 2 விளக்கு நெய் தீபம் கூட போடலாம். போட்டுட்டு நம்ம வந்து இந்த நெய் குருக்கணும் போது நெய் தீபம் தான் போடணும். போட்டு இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, குருவோட அனுகிரகம் கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? திருமணம் அப்படின்னும் போது செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் தோஷம் அப்படின்றது நிறைய திருமணங்கள் வந்து இதனாலுமே தடைப்படும். அப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னும் போது, செவ்வாய் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு கணவனை குறிக்கக்கூடிய கிரகமும் அது மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? செவ்வாய் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல நல்லா இருந்தா தான் அந்த மன வாழ்க்கை வந்து சிறக்கும். அதுக்கு வந்து முருகன் இப்ப ஆடி கிருத்திகை வருது இல்லையா? செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான். அப்போ இந்த ஆடி கிருத்திகை வருது, அது வந்து இப்போ ஆகஸ்ட் மாசம் வந்து 7ஆம் தேதி வருது ஆடி கிருத்திகை. அன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமைலாம் வருது. அது ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள் தான். அதனால இது தவற விடாதீங்க. அன்னைக்கு வந்து முருகனுக்கு வந்து செவ்வாழை பூ வாங்கி சாற்றி, அப்புறம் செவ்வாழை பழம் அதை வச்சு சாமிக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு, நீங்க மற்றவங்களுக்கு வரவங்க கூடிய பக்தர்களுக்கு அந்த செவ்வாழை பழத்தை வந்து பிரசாதமா கொடுத்துட்டு வரும்போதுமே உங்களுக்கு முருகன் அருள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்க சென்னையில இருக்கக்கூடியவங்க என்ன செய்றீங்கன்னா, வில்லிவாக்கத்துல இருக்கிற சொர்ணாம்பிகை உடனுரை அகதீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அது வந்து சிவன் வந்து அகத்தியருக்கு திருமண கோலத்துல காட்சி கொடுத்த அந்த ஆலயம். இது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு நல்ல அந்த தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அதாவது அங்க வந்து அங்காரக தீர்த்தம் அப்படின்னு இருக்கு அந்த ஆலயத்துல. அங்க வந்து அந்த ஸ்தல விருட்சத்துக்கு எல்லாம் நாக பிரதிஷ்டை எல்லாம் இருக்கும் இல்லையா? அங்க அங்காரகனுக்குன்னே ஒரு விக்கிரமும் இருக்கு. அங்க வந்து அந்த ஆடி மாதம் அதுல செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே அங்க வந்து அவ்வளவு ஒரு திருவிழா கோலமா இருக்கும். ஏன்னா அங்க போய் வழிபடும் போது வந்து அந்த செவ்வாய் தோஷம் என்றதெல்லாம் விலகி அவங்களுக்கு வந்து திருமணம் என்பது கை கூடுது அப்படின்றது எல்லாருமே கண்ட உண்மை அது. அதனால வந்து சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து தவற விடாதீங்க. இந்த வழிபாடுங்க செய்யுங்க, செவ்வாயோட அனுகிரகம் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது சுக்கிரன். ஏன்னா ஆண்களுக்கு வந்து மனைவிக்கு காரகனான சுக்கிரன் கெடக்கூடாது. அஸ்தங்கமோ இல்லை பாவகிரக தொடர்போ இதெல்லாமே இருக்கக்கூடாது ஆண்களுக்கு. சுக்கிரன் நல்லா இருந்தாதான் அவங்களோட மன வாழ்க்கை சிறக்கும், நல்ல ஒரு மனைவி அமைவாங்க. அதனால வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி ஆடிப்பூரம் வருது. அன்னைக்கு என்ன செய்றீங்க? பெருமாள் கோவில்ல அஸ்தி ஆண்டாள் இருப்பாங்க இல்லையா? அந்த கோவிலுக்கு போயிட்டு, அதாவது வந்து கற்கண்டு வாங்கிக்கோங்க, டைமண்ட் கற்கண்டு வாங்கிக்கோங்க.
மஞ்சள், அதாவது நம்ம கஸ்தூரி பூசு மஞ்சள் தூள், முகத்துக்கெல்லாம் நாம பூசுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஆண்டாள் கிட்ட போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த மஞ்சள் தூள் கொடுத்துட்டு அப்புறம் டைமண்ட் கல்கண்டு வச்சு அங்க நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க உங்களோட கோரிக்கையை அங்க சொல்லி திருமணம் ஆகணுமா அதை பத்தி சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு வர பக்தர்களுக்கு வந்து நீங்க விநியோகம் பண்ணும்போது அந்த பிரசாதமா கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து சுக்கிரனோட அருள் வந்து பரிபூரணமா வந்து கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து திருமணத்துக்கு மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கலியுக கதாநாயகர்கள், அதாவது ராகு கேது, அவங்கள வச்சுதான் நிறைய ராகு கேது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாதகம் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஆனா அதுல என்ன இருக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியாமே நிறைய பேர் வந்து ராகு கேதுவா அப்படின்னு உடனே அது தள்ளிடுறாங்க. அதாவது வரக்கூடிய அந்த நம்ம கிட்ட எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா ஜாதகம், அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எங்க பசங்களுக்கு வந்து ராகு கேது இருக்கு, 1ல இருக்கு, 2ல இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ராகு கேதுவே பார்த்து பொருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது விதி விலக்குகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரியாம வந்து நிறைய பேரு அது ஜாதகங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. அதனால வந்து இந்த தடயம் போகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க, இப்போ வரக்கூடிய அதான் ஆகஸ்ட் மாசமே தான் 17ஆம் தேதி வந்து நாக பஞ்சமி கருட பஞ்சமி வருது. இந்த ஆடி மாசத்துல தான், அதாவது ஆகஸ்ட் மாசம். அன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா புற்று உள்ள கோயிலுக்கு போங்க. புற்று உள்ள கோயிலுக்கு போயிட்டு மஞ்சத்தூள் வாங்கிக்கோங்க. மஞ்சத்தூள் புற்று மேல எல்லாம் போட்டுட்டு அங்கேயுமே நெய் தீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றுக்கங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பால், அந்த புற்றுக்கு பால் ஊற்றுங்க. அப்புறம் வந்து உளுந்து வடை, அப்புறம் கொள்ளுல சுண்டல், அது மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வந்து நீங்க வந்து வழிபட்டுட்டு வந்து வெளியில வந்து நீங்க அதை பிரசாதமா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போதுமே உங்களுக்கு வந்து அந்த ராகு கேதுனால ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து விலகி உங்களுக்கு வந்து திருமணம் என்பது வந்து கை கொடுங்க. இது வந்து ராகு கேதுவோட இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி வந்து தவறவே விடாதுங்க. இது கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு வந்து திருமணம் வந்து கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. ஆடியில் வழிபாடு, ஆவணியில் திருமணம் நிச்சயம். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். நன்றிங்கம்மா, ரொம்ப அற்புதமான ஸ்பீச். அதாவது ஆடி மாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரனோட வீடு, அம்மா வீடு. சோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே அம்மன் வழிபாடு தான் பண்ணுவோம். என்ன ஒரு சூட்சமா இங்க வந்து திருமண யோகம் அப்படின்னா நம்மள அதாவது பெண்களை வந்து சந்திரன் சுக்கிரனையும் சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த மாசத்துல அம்மன் வழிபாடு செய்ய செய்ய பெண்களுக்கு சரி சீக்கிரமா திருமணம் நடக்கும். அந்த யோகம் ஆடி மாசத்துல இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறை வழிபாடு மட்டும்தான், சுப காரியங்கள் செய்யாம நம்ம வந்து ஒவ்வொரு கோவில், குலதெய்வ கோவில், இந்த மாதிரி நம்ம கிராமத்துல இருக்க நம்ம கிராம தேவதை கோவில் இதெல்லாம் நம்ம வந்து வழிபாடு பண்றது. சோ அது வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா நம்மளுக்கு எடுத்து சொன்ன மேடம் கஜலட்சுமி மேடம் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.